ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். நிலாவையும் சோழனையும் மனோகர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுலேருந்து எல்லாருமே ஒரு நடிப்புக்காச்சோ நிலா முன்னாடி சோழன் கிட்ட நல்லா தான் பேசுகிறாங்க. ஆனால் நிலாவோட அண்ணனோ யார் முன்னாடியுமே சோழன் கிட்ட நடிக்கவும் இல்லை, அவங்கக்கிட்ட நல்லபடியாக பேசவும் இல்லை. இருந்தாலுமே நிலாவுக்காக அப்பப்போ லைட்டாக மட்டும் பேசிக்கிட்டுறாங்க. இதை நிலாவுமே கண்டுக்கிட்டு தான் செய்கிறா. சரி, அண்ணன் அப்படி தானே, அவன் டக்குன்னெலாம் ஏற்றுக்கிட மாட்டான், அப்பா ஏற்றுக்கிட்ட மாதிரி. அப்பா தான் என் மேலே அதிக பாசம் வச்சுருக்காங்க, அதனால தான் சீக்கிரமாக என்னை ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தாசோ ஏதாவது சோழனை பண்ணியே ஆகணும்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோழனுக்கு எது வீக்னஸாக இருக்கும்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. அப்படி ஏற்கனவே சோழன் வீட்டை ஒருத்தவங்க கிட்ட விசாரிச்சாங்கல்ல, அவங்க கிட்ட சோழனை பற்றி எல்லா டீட்டெயிலும் கேட்குறாங்க. சோழன் தண்ணி அடிப்பாங்கங்கிறது நம்ம தாஸுக்கு எப்படியோ தெரியுது. தெரிஞ்சதுமே இதை வச்சு இவனை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோழன்கிட்ட நல்லபடியாகவே போய் பேசுகிறாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு உன்னை ஏற்றுக்கிடவே இல்லை, ஏன் இப்போ கூட எனக்கு முழுசாக ஏற்றுக்கிட மனசு வரல. ஆனால் நானும் கொஞ்சம் நல்லவன் தான், என் தங்கச்சி மேலே இருக்கிற பாசத்தில் எனக்கு கொஞ்சமாவது உன் மேலே இருக்கும். நான் உன்கிட்ட நல்லபடியாக பேசணும்னு தான் நினைக்கிறேன், நீயும் அதே மாதிரி நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க பேசுகிறத நம்பணுமா நம்ப வேண்டாமாங்கிற மாதிரியே சோழன் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே சரி, இவன் நல்ல விதமாக தானே பேசுகிறான், நிலாவோட அண்ணனுமே ஆகிடுச்சு, சரி நம்மளும் பேசி வைப்போம் அப்படின்னு சொல்லி சோழனுமே பேச்சு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க மச்சான்னு சொல்லி பேசுகிறாங்க. இதை கேட்டதுமே சோழனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. உடனே அவங்க மச்சான் நம்ம வேணா போய் ஒரு கட்டிங் போடுவோமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. தண்ணி அடிக்கவா? ஐயோ, நிலாவுக்கு தெரிஞ்சால் என்னைய ரொம்பவே திட்டுவா, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நிலாவுக்கு தெரிய வேண்டாம், நிலா தூங்கிடுவா, நம்ம ஒரு 10 மணிக்கு மேலே போய் தனியாக தண்ணி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போவுமே சோழன் வந்த இடத்துல இதெல்லாம் வேண்டாமேன்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு இந்த பழக்கம்லாம் கிடையாது, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மச்சான் போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, சரக்கடிக்காமல் யாராவது இருப்பாங்களா? வாங்க என் கூட சேர்ந்து ஒரு கட்டிங் போடுங்க, அப்போ தான் நீங்கள் என்னை ஏற்றுக்கிட்டீங்கன்னு நான் நினப்பேன், இல்லைனா இன்னுமே நீங்கள் என் மேலே கோவமாக இருக்கீங்கன்னு தான் நான் நினச்சிக்கிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்டதுமே சோழனுக்கு சரி நம்மளுமே அடிப்போம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வராங்க. இருந்தாலுமே இவன் அவ்வளோ நல்லவன் கிடையாதே, ஏதாவது உள்குத்து இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தோடே தான் போகிறாங்க. போன இடத்துல எப்படியாவது நம்ம சோழனை ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டி விடணுன்னே அவங்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே நிலாவோட அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸுகளையுமே கூப்பிட்டு விட்ருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே சோழன் கேட்குறாங்க, ஆமாம் நம்ம 2 பேரும் மட்டும்தானே சொன்னீங்க, இப்போ என்ன நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிலாவோட அண்ணனுக்கு வேற ஒரு பிளான் இருக்குது. அது என்னன்னா, எப்படியாவது சோழனை அதிகமாக குடிக்க வச்சு இந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை பண்ண வச்சு போலீஸில் அரெஸ்ட் பண்ண வைக்கணும். அப்போதான் நிலா கிட்ட இப்படி ஒரு கேரக்டரே இல்லாத இப்படி குடிச்சுக்கிட்டு சுற்றுற ஒரு பையனை போய் கல்யாணம் பண்ணியிருக்கே, பேசாமல் நீ எங்கள் வீட்டிலே இரு, உனக்கு படிக்கிறதுக்கு நாங்கள் சுதந்திரம் தரோம், நீ வேலைக்கு போகிறதுக்கும் நாங்கள் சுதந்திரம் தரோம் அப்படின்னு சொல்லி பேசி மயக்கலான்னு சொல்லி அவங்களோட திட்டம். இதை எப்படியாவது நடைமுறைப்படுத்தியே ஆகணும்னு சொல்லி தான் சோழனை இப்படி குடிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சோழனுக்கு நல்லாவே புரியுது, இவன் நல்லவன் கிடையாது, இவன் ஏதோ பிளான் பண்ணி தான் நம்மளை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு சொல்லி நல்லாவே புரிஞ்சுக்கிடுதாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி மொட்டை மாடியில் குடிக்க போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸையும் எதுக்கு வர வைக்கணும், அவங்கள வச்சு ஏதாவது பிரச்சனை பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யார் என்ன கொடுத்தாலுமே அதை குடிக்க மாட்டேக்காங்க. எனக்கு வேண்டாம், நீங்கள் குடிங்க, நான் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கேன் அப்படிங்கிற மாதிரியே பேசுகிறாங்க. ஆனால் நிலாவோட அண்ணனும் வற்புறுத்தி இந்தாங்க மச்சான் நீங்கள் குடிச்சே ஆகணும்னு சொல்லி ஊற்றி ஊற்றி கொடுக்குறாங்க. இதை பார்த்ததும் தான் சோழனுக்கு கன்ஃபார்மே ஆகுது, இவன் கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கான், ஏதாவது நம்மளை மாட்டி தான் விட போகிறான் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டுதாங்க. அதுக்கு முன்னாடியே இதை எப்படியாவது தடுத்தாகணும், அதுக்கு நம்ம குடிக்காம தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி குடிக்கிற மாதிரி நடிச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே தூர ஊற்றுறாங்க. இதை நிலாவோட அண்ணன் கவனிக்கவும் இல்லை. சோழன் நல்லா குடிச்சு போதையாகிட்டாங்கன்ட்டு நினச்சிக்கிட்டு நிலாவோட அண்ணன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கண்ணை காட்டுறாங்க. அவங்களுமே டேய் நீ என்ன பெரிய இவனா, இப்படி எங்கள் ஃப்ரெண்டோட தங்கச்சியை போய் இப்படி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்கா, லவ் பண்ணி, நீ என்ன அவ்வளோ பெரிய அழகா அப்படி இப்படின்னு தப்பாகவே பேசுகிறாங்க. இதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க சோழனும். ஏன்னா அவங்க குடிபோதையில் இருந்தாங்கன்னா நிதானமே இல்லாமல் இந்நேரம் சண்டை போட்டிருப்பாங்க. அவங்க நல்ல வேலை குடிக்கலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க எதுவுமே பேச மாட்டேக்காங்க, போதையில் இருக்கிற மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது சரிப்பட்டு வராது, அடிதடியில் இறங்க வேண்டிதான்னு சொல்லிட்டு நிலாவோட அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து சோழனை அடிக்க போகிறாங்க.
இதை புரிஞ்சுக்கிட்டதுமே சோழன், நீ நிலாவோட அண்ணன்க போய் தான் நான் உன்கிட்ட இவ்வளோ நேரமும் அமைதியாக இருந்தேன். நீ திருந்துவேன்னு பார்த்தேன், ஆனால் நீ கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டேங்கிற. இப்படியே நீ எத்தனை நாள் தான் இருக்க போகிற? என்னதான் இருந்தாலும் கடைசி வரைக்கும் நான் தான் உன் மச்சான். அதை கொஞ்சம் நீ புரிஞ்சுக்கிட்டு நடந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. இதை கேட்டதுமே தாஸுக்கு இன்னுமே கோபம் வருது. இவனை இன்னைக்கு கொன்னே ஆகணுங்கிற முடிவில் எல்லாருமே சோழனை துரத்துறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வழி தெரியாமல் தோட்டத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. உடனே சோழன் நிலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நிலா அங்கே ஃபோன் எடுக்கிற நிலமையில இல்லை, அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. சோழனுக்கு என்ன பண்ணனே தெரியாமல், சரி இதுக்கு வேற வழியே கிடையாது, போலீஸ்க்கு தான் கால் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. ஏற்கனவே நிலாவுக்கும் சோழனுக்கும் கல்யாணம் நடந்தால் அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, நாங்கள் இந்த மாதிரி திருவண்ணாமலைக்கு வந்தோம், அவங்க அப்பா தான் மாப்பிள்ளை விருந்துக்கு வாங்கன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கு நல்லபடியாக வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. நிலாவையும் என்னையும் ஏற்றுக்கிடுததா சொன்னாங்க. ஆனால் வந்த இடத்துல நிலாவை அவங்க உள்ளே பிடிச்சி வச்சுட்டு என்னைய கொல்ல வராங்க, நீங்கள் வந்து என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல்லாருமே பரபரப்பாக கிளம்பி வராங்க. வந்து பார்த்தா தான் தெரியுது, நிஜமாவே நம்ம தாஸ் சோழனை வெட்டுறதுக்காக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் தான் அவன் கையில் விலங்க போடுங்க அப்படின்னு சொல்லி தாஸை அரெஸ்ட் பண்ணுறாங்க. உடனே வீட்டில் எல்லாருமே சத்தம் கேட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க. இங்கே இவ்வளோ குளறுபடி நடந்துக்கிட்டு இருக்குன்னு அவங்களுக்கு இப்போ தான் புரியுது. நிலா இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட உடனே நிலாவோட அண்ணன்கிட்ட போய், ஆமாம் அப்பா என்னையை ஏற்றுக்கிட்ட மாதிரி ஏன் நீ என்னையை ஏற்றுக்கிட மாட்டேங்கிற, எதுக்காக இப்படி நீ அவரை கொல்ல போன அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க மேலே நிலாவே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என் அண்ணன் மேலே நானே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், தயவு செஞ்சு இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கோங்க, இப்போவே இவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே போலீஸ், டேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே நிலா சோழனை பார்த்து சொல்கிறாங்க, என்னைய மன்னிச்சிடுங்க, எங்கள் அண்ணன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை அவன் தந்திருக்கான், நீங்கள் ஏன் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டதுமே சோழன், ஆமாம் ரொம்ப நாள் கழித்து உங்கள் வீட்டில் உங்களை ஏற்றுக்கிட்டாங்க, அந்த சந்தோஷத்தில் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் சந்தோஷத்தை நான் ஏன் கெடுக்கணும் அப்படின்னு தான் எனக்கு நடந்த அவமானம் முதற்கொண்டு நான் எதையுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க. எனக்காக நீங்கள் இவ்வளோ யோசிச்சிருக்கீங்க, ஆனால் நான் உங்களை கொஞ்சம் கூட கண்டுக்கலையே, என்னைய மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நிலா மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே சோழன், இல்லைங்க அதெல்லாம் வேணாம், உங்கள் அப்பா கிட்ட சொல்லிவிட்டு நம்ம நாளைக்கே ஊருக்கு கிளம்புவோமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க நம்ம அண்ணன் பண்ணதுக்கு அப்பாவை எப்படிங்க சொல்ல முடியும், நம்ம ஒரு வாரம் இருக்கலாம் தானே வந்தோம், இருந்துட்டு கிளம்புவோம் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சோழன், என்ன நடந்தாலும் சரி இவன் அந்த வீட்டை விட்டு வரமாட்டா போலுக்கே ஒரு வாரம் முடியாமல், அவங்க அப்பா வேற ஒரு வாரத்தில் ஏதோ பண்ணிடுவேன்னு சொல்லி என்னை மிரட்டிக்கிட்டே இருக்காங்க, என்ன நடக்குமோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே சோழன் உள்ளே போகிறாங்க. இதை பார்த்ததுமே நிலா கேட்குறாங்க, என்னங்க ரொம்ப புலம்புறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன செய்ய, என்னோட தலைவிதி, நான் புலம்புறேன், நீங்கள் போங்கங்க அப்படின்னு சொல்லி நிலாவை உள்ள அனுப்புகிறாங்க. ஆனால் நிலாவோட அப்பாவோ தனியாக இருந்து புலம்புறாங்க. நான் எப்படியாவது சோழனை மாட்டி விட்டுறலான்னு நினச்சா என் பையன் மாட்டிக்கிடுத மாதிரி ஆகிடுச்சே, அவனை எப்படியாவது வெளியில் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊர்லேயே ஒரு பெரிய மனுஷரை போய் பார்க்க போகிறாங்க நம்ம நிலாவோட அப்பா.